முதலாளிகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு முதலீடு. முதலீடு அப்படின்னா என்ன? முதலீட்டுக்கும் சேமிப்புக்கும் என்ன வித்தியாசம்? என்னென்ன முறையிலலாம் நாம் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முதலீடு செய்கிற முறை, முதலீடு செய்கிறதுல இருக்கக்கூடிய அபாயங்கள், இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமரன். முதலீடு என்றால் என்ன அப்படின்னா, நாம் நம்மளோட பணமோ பொருளோ உழைப்போ ஸ்கில்லோ கல்வியோ ஒரு பலனை எதிர்பார்த்து இன்னொரு இடத்துல கொடுக்கறது பேர் தான் முதலீடு. பொதுவாகவே நாம் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பணத்தை தான் நாம் எதிர்பார்த்து தான் முதலீடு செய்வோம், இல்லை சேமிப்போம். நம்ம சேமிக்கிறதுக்கும் முதலீடு செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம சேமிக்கலாமா இல்லை முதலீடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். சேமிக்கிறது அப்படின்னா, நம்ம எளிமையாக ஒரு உதாரணத்தை எடுத்துப்போமே. நாம் ஒரு மாதுளம் பழத்தை சேர்த்து வைக்கிறதா நினைப்போம். ஒரு மாதுளம் பழத்தை நம்ம வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா, நாளைக்கு தேவைக்காக நாளான்னைக்கு தேவைக்காக வச்சுருந்தோம்னா அது பேர் சேமிப்பு. நம்ம ஒரு உண்டியலில் பணம் சேர்க்குற மாதிரி. அந்த பழம் 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும், 16 நாளில் ஏதோ ஒரு ரீசனால் அழுகி போகலாம், ஏதோ ஒன்று ஆகலாம், இல்லை அப்படியே இருக்குன்னே வச்சுப்போம். அந்த ஒரு பழம் ஒரு பழமாகவே இருக்கும். இது நாம் உண்டியலில் சேர்க்குறதுக்கு சமமாகும். இதுவே நாம் இதை முதலீடாக செஞ்சோம் அப்படின்னா, இந்த பழத்தை கொண்டு போய் ஒரு நிலத்தில் வீசிடுறோம் மீன்ஸ் விதையை விதைக்கிறோம். விதைச்சோம்னா நாளடைவில் இது மரமாக காய்ச்சி நிறைய பழங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது பேர் தான் முதலீடு. நான் சொல்கிற உதாரணம் சரியாக தவறாங்கிறது இதுக்கு பொருந்துதாங்கிறது தெரியல. பட் ஆனால் முதலீட்டுக்கும் சேமிப்புக்கும் இது தாங்க வித்தியாசம். நாம் ஒரு ரூபாயை எங்கே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து அதோட தன்மை மாறும். நாம் நம்ம வீட்டு உண்டியலில் ஒரு பணத்தை எவ்வளவு வச்சுருந்தாலும் அந்த பணம் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும். நாளடைவில் அதோட மதிப்புகள் குறைந்து தான் போகும். இன்ஃப்ளேஷனை அதால் பீட் பண்ணவே முடியாது. நம்ம இன்றைக்கி வாங்கக்கூடிய 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா, இன்னும் 2 ஆண்டுகள் கழித்தோ 5 ஆண்டுகள் கழித்தோ 70 ரூபாயோ 80 ரூபாயோ ஆகும். ஆனால் நம்ம வச்சுருக்க பணம் அப்படியே 50 ரூபாயாக தான் இருக்கும். இன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்கினா 4 ஆண்டுகள் கழித்து 1/2 கிலோ 3/4 கிலோ தான் வாங்க முடியும். ஆனால் அதே பணத்தை நாம் வங்கியில் ஒரு சேமிப்பு கணக்கில் ஒரு 3% வட்டிக்கோ 5% வட்டிக்கோ போட்டோம்னா, அந்த வட்டியோட பணம் உயரும்போது நம்மளோட இன்றைக்கி வாங்கக்கூடிய பொருள் அப்படியே அன்றைக்கி வாங்க முடியும். அவ்வளோதான். அப்போ இப்போயும் நம்மளோட மதிப்பு உயரவே இல்லை. நம்ம இன்றைக்கி 10 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம். 7 வருடம் கழித்து 13 லட்சம் 14 லட்சமாக ஆகும். ஆனால் இன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருளை என்ன வாங்க முடியுமோ அதையே தான் அந்த வருஷம் நம்மளால் வாங்க முடியும். அப்போ இதோட மதிப்பு உயர்ந்திருக்கா? கண்டிப்பாக உயரலை. அதனால தான் முதலீடு செய்கிறத நாம் ஊக்குவிக்கிறோம். முதலீடு செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட பணத்துக்கான பன்மடங்கு ஈவுத்தொகை நமக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நாம் முதலீடு செஞ்சோம்னா, நம்ம இன்றைக்கி ஒரு பொருளை வாங்கக்கூடிய பணத்தை முதலீடில் போட்டோம்னா 4-5 வருடம் கழித்து அதை 2ஆகவோ 3ஆகவோ வாங்கக்கூடிய தொகையாக அது மாறும். அப்படிங்கிறதுனால அதை முதலீடு செய்கிறோம். சரி, முதலீடு எப்படிலாம் செய்யலாம்? பணமாக மட்டும்தான் செய்யலாமா அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கொல்லையில் ஒரு இடம் இருக்கும். அந்த நிலம் சும்மா தான் கிடக்கும். அங்கே ஒரு 10 மரத்தை வளர்க்கலாம். இது ஒரு முதலீடு. எப்படிங்க மரம் வளர்க்குறது முதலீடு ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா, ஒரு 25 ரூபாயோ 50 ரூபாய்க்கு ஒரு மாமரம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மரத்தை வாங்கி வச்சு நீங்கள் அதை பராமரிக்கிறதுக்கு தனியாக நீங்கள் எந்த இதுவும் செய்ய போகிறதில்ல. உங்கள் வீட்டில் ஓடுற சாக்கடையே தண்ணி தான் ஓடும், அதில் எல்லாமே போகும். ஆனால் ஒரு 10 வருடங்களில் 15 வருடங்களில் அது காய்க்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் போட்ட முதலீடு வெறும் 25 ரூபாய் தான். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பலனை கொடுக்கும்? இது கூட ஒரு சிறந்த முதலீடு தான். ஒரு நிலம் வாங்கி வைக்கிறது, ஃப்ளாட் வாங்கி வைக்கிறது, சிறிய தொழில் தொடங்குவது, நம்மளோட தகுதிக்கு ஏற்ப நம்மள்கிட்ட எவ்வளோ பணம்
கடன் வாங்காமல் எவ்வளோ பணம் போட்டு ஒரு தொழில் நடத்த முடியுமோ அந்த தொழில் நடத்துவது, இது எல்லாமே வந்து ஒரு சிறந்த முதலீடு தான். வீடு கட்டுவது முதலீடா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் வாடகைக்கு விடுறதுக்கு வீடு கட்டுறது முதலீடு. எந்த ஒரு முதலீடு நமக்கு பணத்தை ஈட்டி கொடுக்கிறதோ அதெல்லாம் முதலீடு தான். நமக்கு நம்மளோட செலவு எதெல்லாம் வந்து நம்மளோட பணத்தை வாங்கிக்கிட்டு போதோ அது எல்லாமே செலவு. நம்ம இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சரி, இதெல்லாம் என்னால் முடியல, என்கிட்ட வீடு இல்லை, வீடு முன்னாடி கொல்லை இல்லை, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னா இன்னொரு விதத்தில் முதலீடு செய்யலாம். அப்படின்னா அதுதாங்க ஸ்டாக் மார்க்கெட். நம்ம ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே ஒன்று தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல நிறுவனத்தை அடையாளம் கண்டு அதோடய ஸ்டாக்கை நம்ம வாங்குறது மூலயமா அந்த நிறுவனம் என்னென்னலாம் தொழில் செய்கிறாங்களோ அது எவ்வளவு வளருதோ அதற்கேற்ப நம்மளோட பணமும் முதலீடு பல மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டு அந்த ஸ்டாக்கை பற்றி முழுமையாக படித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். முதலீடுங்கிறது மிக குறைவாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும். அப்போ நம்ம முதலீடில் ஈஸியானது அப்படின்னு சொல்லப்போனால் அது ஸ்டாக் மார்க்கெட்டு தான். சரி, நமக்கு அதில் உள்ள அபாயங்களையும் தெரிஞ்சுக்கணும். நாம் ஒரு மரம் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம விதைச்ச எல்லா விதைகளும் மரமாயிடுதா அப்படின்னா அது கிடையாது. கண்டிப்பாக சில மரங்கள் காய்க்கவே காய்க்காது, உட்காது, வளர்ந்த விதத்திலேயே இடையிலேயே இறந்து போயிடும். அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் அதிகம். ஒரு பெரிய மாமரம் வளர்க்குறோம், 15 வருடம் வளர்ந்து காய்க்காமலேயே அது வந்து பட்டு போயிடுது அப்படின்னா அந்த முதலீடு வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை மாதிரியான அபாயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இருக்குது. ஆனால் அந்த அபாயங்களை எப்போவுமே ஒரு இடத்துல எங்கே நம்மளால் ரிஸ்க் எடுக்கிறோமோ அங்கே தான் வந்து அதிகமாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது. ஆக நம்ம ரிஸ்க்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க கண்டிப்பாக முடியும். ரிஸ்க்கே எடுக்காமல் ஜெயித்தவங்க யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் ரிஸ்க்கு எடுத்து ஜெயித்தவங்க தான் அதிகம். எல்லாமே வந்து ரிஸ்க்கு தான். ஒரு 100 மீட்டரை 28 வினாடியில் 15 வினாடியில் ஓட முடியும் அப்படின்னா அதை தாண்டி 14 வினாடியில் நான் ஓட முடியுங்கிறது ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கை எடுத்தவங்க தான் இன்றைக்கி ஒரு கோல்டு மெடல் ஜெயிக்கிறாங்க. அப்போ நாம் எதையுமே ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முடியாது. அதனால் ரிஸ்க்கை பற்றி புரிஞ்சிக்கிட்டு அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு இதை பற்றின ரிஸ்க்கையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படியெல்லாம் அதில் சம்பாதிக்கலாங்கிறதையும் சொல்கிறேன். இதை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெல் ஐக்கானை கண்டிப்பாக அமைக்க வைங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.